பிரைஸ் த லார்ட். மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 34. மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்ப செய்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வகையான அச்சத்தினின்றும் எங்களை விடுவிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துன்ப வேளையில் கூப்பிடுபவரே, காத்திடுபவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமை நின்றும் எங்களை காப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி மன்றாடும் போது பதில் அளிப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கூவி அழைக்கும் ஏழைக்கு செவி சாய்ப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமது வலக்கையால் நீதியை நிலை நாட்டுபவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்தின் பிடியிலிருந்து விடுவித்து நிறுத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தம்மேல் கவலையை போட்டு விடுவிப்போருக்கு ஆதரவு அளிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எம் குற்றங்கள் அனைத்தினின்றும் எங்களை விடுவிப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே. இந்த இரவு பொழுதிலையா எங்களை ஒன்று கூடி உம்மை நோக்கி ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா, இந்த இரவு பொழுதிலையா நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி சுவாமி, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்ற இறை வார்த்தையின்காக ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிறேன் சுவாமி. அப்பா, நெடுநாட்களாக இதோ இந்த வியாதியோடு வருத்தத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறேனே ஆண்டவர், எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாம் கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிறையா. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களப்பா. பச்சிலையோ களிம்போ அல்ல, என் வார்த்தையே உன்னை சுகப்படுத்தும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்டு பயனடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்த ஆண்டவரே, அவர்களை தொட்டு நீர் சுகம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த 12 ஆண்டுகாலமாய் உதிரப்போக்கிற இருந்த மகளுக்கு ஆண்டவரே, உன் ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையோடு உடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட போது ஐயா, உடைய வல்லமை புறப்பட்டு சென்று சுகம் கொடுத்தது போல ஐயா, இந்த நாள் ஐயா யார் யாரெல்லாம் ஆண்டவரே இது வந்து பலவீனத்தோடு இருந்த ஆண்டவரே, அப்பா உடல் வியாதியோடு உடல் வருத்தத்தோடு ஆண்டவரே அதற்காக ஜெபிக்கிறார்கள் ஐயா, அவர்களை எல்லோருமே தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும்படியாய் ஆண்டவரே தொட்டு சுகம் கொடுங்க ஆண்டவரே. உடல் நலத்தை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் சீராக் ஆகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. சிராஜா, உங்கள் கண்ணீரெல்லாம் நீர் துடைக்கும்படியாய் அப்பா, தாங்க முடியாம வலி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே சுகம் தரும்படியாய் பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இந்த கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி. அப்பா, இதோ ஐசியூல இருக்கிற பிள்ளைகள் ஐயா, இதோ உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி. தேவனே, இயேசுவே, ராஜாவே, அப்பா தொட்டு அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே சுகம் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா, பலன் தந்ததுக்காய் மக்க நன்றி அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே அதிகமான அப்பா இந்த சுகர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி. அப்பா, ரத்த கொதிப்பு வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி. இதோ மூட்டு வலி பிரச்சனை, கால்வலி பிரச்சனை, அப்பா ஆண்டவரே உடல் உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை இருக்கிற எல்லா விதமான உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் இருக்கனால பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி. தேவனே, அப்பா மனம் இறங்குங்கப்பா. இந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை கூட கரங்களுக்குள் ஒப்பு கிடக்கிற சுவாமி. எல்லாம் கூட சுவாமி, அப்பா நீ சுகம் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே, மனம் இறங்கி சுகம் கொடுத்து ஆண்டவரே பலன் தந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவுனால ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாய்
பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு பொழுதுல அயர்ந்த நித்திரையை கொடுங்க. அதிகாலை எழுந்து உம்மை தேட, உம்மை கண்டடைய, உமக்கு நன்றி செலுத்த நிற்கிற செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.